friends, welcome to JSJ Jessie English Grammar channel. இன்னைக்கு நம்ம வீடியோல present perfect tense example sentence தான் பார்க்க போறோம். So already ஒரு வீடியோல பார்த்திருக்கோம். இன்னைக்கு செகண்ட் வீடியோ part 2 வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க part 3 வீடியோ இது. part 3 வீடியோ தான் பார்க்க போறோம். part 2 வீடியோ லைவ்லயே உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். So இது வந்துட்டு part 3 வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேரெக்டாக வந்துட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நேற்று வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ப்ளஸ் ரூல்ஸ் அதில் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கு கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த டென்ஸ் பற்றி அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா புரியாது. ஏன்னா வந்து இது பார்ட் 3 வீடியோ தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, ஆஃப் த போர்ஷன் முடிஞ்சிருக்குது. ஏன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கீவேர்ட்ஸ் எல்லாம் நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் என்னுடைய சேனல் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணிருக்கேன். சோ அந்த பிளேலிஸ்ட்ல இது சம்பந்தப்பட்ட எல்லா டாபிக்மே அவைலபிளா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளனேஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா இப்போ ஜஸ்ட் நவ் முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ முடிஞ்சு போன விஷயம்னாவே எல்லாரும் யோசிப்பீங்க பாஸ்ட் டென்ஸ் தான் முடிஞ்சு போன ஒரு விஷயம், அப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றது முடிஞ்சு போனது கிடையாது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அப்படி கிடையாது. ஜஸ்ட் நவ், அதாவது இப்பதான், அதாவது கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள இப்பதான் முடிஞ்சிருக்குது அது மாதிரி இருக்கிறது, இல்லைன்னா அது மாதிரி இருக்கிற ஒரு சில ரூல்ஸ் 4 ரூல்ஸ் சொல்லியிருக்கேன். அது மாதிரி இருக்க விஷயத்தை தான் நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லுவோம். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் எப்படி பேட்டர்ன் இருக்கும்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் ஹெல்பிங் வெர்ப் என்னவா இருக்கும்னா ஒன்னு ஹேஸா இருக்கும் இல்ல ஹேவா இருக்கும், இன்னொன்னு பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் எல்லா வெர்ப்ஸுமே இருக்கும். சோ வந்துட்டு என்ன ஹெல்பிங் வெர்ப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலன்னா இந்த இடத்துல பாருங்க, he she it அப்படின்ற சிங்குலர் சப்ஜெக்ட். இது ஏன் சிங்குலர் சப்ஜெக்ட் சொல்றேன்னா ஹீனா ஒரே ஒருத்தர், ஷீனாலும் ஒரே ஒருத்தர், இட்னா அது ஒன்னே ஒன்னு. ஓகேங்களா, அதனால சிங்குலர்னு சொல்றோம். சிங்குலர்னா ஒரே ஒருத்தரை குறிக்கிறது, ஒருமைன்னு சொல்லுவோம். ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதே வந்துட்டு வி யூ தே ஐ கோ என்ன யூஸ் பண்ணா ஹேவ் யூஸ் பண்ணணும். இதுதான் ரூல்ஸ். ஓகேங்களா, ஹேவ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணா ஐ வி யூ தே, ஹி ஷி இட், ஐ வி யூ தேக்கு ஹேவ் யூஸ் பண்ணணும், ஹி ஷி இட்டுக்கு ஹேஸ்ன்றது யூஸ் பண்ணணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டைரக்டா இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ வச்சு நம்ம ஒரு 5 சென்டென்ஸ் பார்க்கலாம். யூன்ற சப்ஜெக்ட் வச்சு. ஓகேங்களா, யூ ஹேவ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், யூன்னு வந்துச்சுனாவே என்ன ஹெல்பிங் வெர்ப் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஹேவ். ஓகேங்களா, யூ ஹேவ் ஹோஸ்டட் இட், யூ ஹேவ் hosted it. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூன்ற சப்ஜெக்ட் வந்திருக்கிறதுனால தான் ஹேவ்ன்ற ஹெல்பிங் வெர்ப் வந்திருக்கு. ஓகேங்களா, சோ இத நான் தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். யூன்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா, இது ஹேவ்ன்றது ஹெல்பிங் வெர்ப். இதே வந்து he she itன்னு வந்துருந்துச்சுன்னா has வந்திருக்கணும் இந்த இடத்துல. ஓகேங்களா, இந்த hosted பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V3 ன்னு சொல்லலாம். சோ V3 ஏன் சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா host அப்படின்றது present verb, அதே வந்து பாஸ்ட் verb வந்துட்டு hosted, பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் hosted, இன்னொன்னு பிரசன்ட் பார்ட்டிசிபிள்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஹோஸ்டிங். ஸோ இப்போ நம்ம இதில் வந்துட்டு இந்த வேர்ப் வந்துட்டு 4 வேர்ப் ஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு ஓகேங்களா, இந்த வேர்ப் ஃபார்ம்ஸ் எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, இது எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வேர்ப் ஃபார்ம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இடத்துல நீங்க ஹோஸ்ட்னு போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ டோட்டல் கிராமரே உங்களுக்கு மிஸ்டேக் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி இதை வந்து நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணா வேர்ப் 3ல தான் இருக்கணும். அதாவது இது வந்து வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3, வேர்ப் 4. ஓகேங்களா, சோ இந்த verb 3 தான் நம்ம செலக்ட் பண்ணி இந்த டென்ஸ்க்கு நம்ம இந்த டென்ஸ்க்கு நம்ம verb 3 தான் யூஸ் பண்ணோம். அதாவது present tense, past tense, past participle தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த past participle தான் நமக்கு தேவை. ஓகேங்களா, சோ இந்த தேர்ட் ஒன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, சோ இந்த verb forms எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனல்லையே பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா verb formsனே தனியா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல நிறைய verb forms கொடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சோ அதை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி verb forms எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். தமிழ் மீனிங்கோட கொடுத்திருக்கேன். ஓகேங்களா, சோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் போலாம். யூ ஹேவ் ஹோஸ்டட் இட் முடிஞ்சிருச்சு. சோ ஹோஸ்ட்க்கு நம்மளுக்கு தேர்ட் ஃபார்ம் எழுதிட்டோம். ஓகேங்களா, சோ செகண்ட் ஒன் you have received a letter to your friend. நீ வந்து ரிசீவ் பண்ணிருக்க ஒரு லெட்டரை உன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. ஓகேங்களா, நீ ஒரு லெட்டர் வந்து ரிசீவ் பண்ணிருக்க யார்கிட்ட இருந்து, உன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. டு யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். ரிசீவ் பண்ணிட்டான், இப்பதான் ஒரு ரிசீவ் பண்ணிருக்கான். ஓகேங்களா, சோ அதனால தான் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம சொல்றோம். சோ பெர்ஃபெக்ட் டென்ஸ் இப்போ ஒரு சென்டென்ஸ் நம்ம இப்போ நான் இந்த சென்டென்ஸ் கொடுத்திருக்கேன், நான் உங்ககிட்ட கேட்கறேன் இது என்ன டென்ஸ்ல இருக்குது கொஞ்சம் கண்டுபிடி அப்படின்னு சொன்னா என்ன க்ளூ வச்சு கண்டுபிடிப்பீங்க? சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன க்ளூ பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட், யூன்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா, சோ சப்ஜெக்ட் எதெல்லாம் சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஐ வி யூ தே ஹி ஷி இட், இந்த 7மே சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த 7 ப்ரோனோனை தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த சப்ஜெக்ட் ஐ வி யூ தே ஹி ஷி இட். சோ இந்த இடத்துல காட்டுறேன். ஐ
வி யூ தே ஹி ஷி இட் இதை தான் நம்ம செவன் ப்ரோனோம்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த செவன் ப்ரோனோனுமே நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஹெல்பிங் வேர்ப் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் தான் இருக்கும். ஸோ ஹேவ்னு வந்துச்சுனாவே ஒரு ஹெல்பிங் வேர்ப் நல்லா பார்த்துக்கோங்க. ஹேவ் பீன் கிடையாது ஓகேங்களா. ஹேவ் பீன் வந்துச்சுன்னா அது கண்டினியூஸ் டென்ஸ்ல போயிடும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேவ்னு மட்டும் ஒரு ஹெல்பிங் வேர்ப் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு அது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஹேவ்ன்ற பெர்ஃபெக்ட் சென்டென்ஸ்ல இருந்துச்சுனாவே ஓகேங்களா. ஸோ நீங்க அது மாதிரி இல்ல ஒரு சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல மாத்தணும்னா என்ன ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணா ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணது இல்லாம மெயின் வேர்ப், இதுதான் மெயின் வேர்ப். ஏன்னா ரிசீவ்ட் அப்படின்னா நான் வந்து ஒரு லெட்டரை பெற்றுக்கொண்டேன், அப்ப பெற்றுக்கொண்டது ஒரு செயல் ஓகேங்களா. ஒரு செயலை குறிக்கிறதா நம்ம வேர்ப்னு சொல்லுவோம். அப்ப இதுதான் மெயின் வேர்ப். இந்த மெயின் வேர்ப் எதுல இருக்கணும்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கணும். ஏன்னா வேர்புக்குன்னு 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3, வேர்ப் 4 4 ஃபார்ம் இருக்கு வேர்புக்கு. அதுல எந்த ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதை தான் யூஸ் பண்ணும். இந்த ஃபார்ம் வந்து பிரசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணும், இந்த ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணும், இந்த ஃபார்ம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்க்குலாம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபார்ம் தான் யூஸ் பண்ணும். அதே இந்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஃபார்ம் தான் யூஸ் பண்ணும். சோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபார்மும் 4 ஃபார்ம் இருக்குது வேர்ப்ல. அந்த 4 ஃபார்மே எதுக்கு எதை யூஸ் பண்ணணும் நல்லா பாத்துக்கணும் ஓகேங்களா. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரிசீவ் அப்படின்றது வேர்ப் 1, அதாவது பிரசன்ட் டென்ஸ். ரிசீவ்ட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். ரிசீவ்ட் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ரிசீவிங் அப்படின்னா present participle. இது வந்து past participle, present participle. இப்போ நம்ம இதை தான் எடுத்திருக்கோம். சோ இதை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வந்து past tense. சோ past tense past participle எப்பயுமே சேமா தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு சில verbsக்கு சேமா இருக்கும், ஒரு சில verbsக்கு சேஞ்சஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஓகேங்களா. அது நான் வரும்போது கரெக்டா சொல்றேன் உங்களுக்கு. சோ தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன், you have gone to bed. You have gone to bed. சோ நீ படுக்கைக்கு போயிட்ட அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த படுக்கைக்கு போயிட்ட இப்போ வந்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூ சப்ஜெக்ட் நமக்கு தெரியுது, ஹேவ்ன்றது ஹெல்பிங் verb. வெரி குட். சோ gone அப்படின்றது என்னன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஏன் gone கொடுத்திருக்கோம் இந்த இடத்துல சொன்னீங்க கேட்டீங்கல்ல. சோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வருமானா இந்த இடத்துல மாறும் பாருங்க. goன்றது present tense, wentன்றது past tense, gone அப்படின்றது past participle, going அப்படின்றது present participle ஓகேங்களா. சோ இது வந்து verb 1, verb 2, verb 3, verb 4. சோ இந்த verb 3 தான் நம்ம எடுத்திருக்கோம் ஓகேங்களா. இந்த gone-ன்றத நம்ம இங்க எடுத்திருக்கோம். சோ கன்ஃபியூஷன் இல்ல. சோ நல்லா பாத்துக்கோங்க. சோ இந்த பெர்ஃபெக்ட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்னென்ன ஃபார்மேட் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் இருக்கும், பிளஸ் ஹெல்பிங் verb என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா has இல்லைன்னா have இருக்கும். have எதை பொறுத்து மாறும்னு பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட பொறுத்து தான் மாறும். இது he she it இருந்துச்சுன்னா hasன்னு வந்திருக்கணும். I we you they வந்துச்சுன்னா have தான் வந்திருக்கணும் ஓகேங்களா. பிளஸ் past participle verb தான் மெயின் verb இருக்கணும் ஓகேங்களா. சோ past tenseல இருக்க கூடாது, past participle இருக்கணும் ஓகேங்களா. சோ fourth one பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம ஒவ்வொன்றுக்கும் பார்க்குறோம், நிறைய கூட பார்க்கலாம். You have gone to bed, you have met them, you have met them, you have met them. சோ இந்த இடத்துல நீ அவர்களை சந்தித்திருப்பாய் அப்படின்னு கூட சொல்லலாம். சந்தித்திருப்பாய், நீ அவர்களை சந்தித்தாய் அப்படின்னு கூட சொல்லலாம். you have met them. சோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் you வந்திருக்கிறதுனால ஹெல்பிங் verb என்னவா இருக்குது, have இருக்குது. இந்த இடத்துல metன்றதான் past participle, அதாவது verb 3 ஓகேங்களா. சோ இதுக்கு வந்துட்டு present form என்னன்னா meet, met, meeting. இது வந்து present tense, past tense, past participle, present participle, verb 1, verb 2, verb 3, verb 4. இந்த verb 3 தான் இங்க சூஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. சோ fifth one at last ஒரே ஒரு verb மட்டும் பார்க்கலாம். you have taken it. You have taken it. இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதே இல்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ you வந்ததுனால தான் நம்ம இங்க ஹெல்பிங் verb என்ன கொடுத்திருக்கோம், have கொடுத்திருக்கோம் ஓகேங்களா. taken ஏன் வந்திருக்கு, past participle. சோ இதுக்கு takenக்கு present form என்னன்னு பாத்தீங்கன்னா take, take. past form took, took, taken. என்னங்க ஒண்ணுத்துல மெட்டுன்னு ஒரே மாதிரி இருக்குது, ஒண்ணுத்துல வெண்ட்னு வருது, கான்னு வருது. இது எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது, இதுல டுக்கு டேக்கன் வருது, நான் இது எப்படி கரெக்டா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சு இந்த இடத்துல டேக்கிங் வரணும் ஓகேங்களா. சோ இந்த இடத்துல இதை நான் எப்படி கரெக்டா அந்த கிராமருக்கு நான் இதை பண்ணிக்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா
நான் என்ன சொல்றேன்னா இந்த கிராமர் வந்துட்டு நீங்க கண்டிப்பா மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு இது தெரிய வரும், எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிய வரும். இது தெரிஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு கிராமர் மிஸ்டேக் இல்லாம பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல நீங்க டுக்குன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இந்த சென்டென்ஸே தப்பா போயிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு கண்டினியூஸ் டென்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டேக்கிங் தான் எழுதணும். அப்படி டேக்கிங் இல்லாம டேக்குன்னு எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஃபுல்லா தப்பா போயிடும். ஸோ அது மாதிரி இந்த வேர்ப் தான் ஒரு சென்டென்ஸையே டிசைட் பண்ணுது. ஓகேங்களா? ஒரு டென்ஸை எந்த டென்ஸ்ல சேஞ்ச் பண்ணனாலும் இந்த வேர்ப் தான் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இந்த வேர்ப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்றேன், இந்த பிளேலிஸ்ட்ல வேர்ப் ஃபார்ம்ஸ்னு ஒரு டாபிக்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதுல இருக்க எல்லா வீடியோஸ்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த verb 3 past participle நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த 5 அப்படின்ற சப்ஜெக்டை வச்சு நம்ம பார்த்தோம். நேத்து வந்துட்டு ஐ பார்த்தோம், நெக்ஸ்ட் வி பார்த்தோம், இப்போ யூ பார்த்திருக்கோம், நெக்ஸ்ட் தே பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா ஷீயும் பார்த்திருக்கோம், இட்டும் பார்த்திருக்கோம். சாரி, ஹீயும் பார்த்திருக்கோம், ஷீயும் பார்த்திருக்கோம். ஹீ ஷீ இட் இதெல்லாம் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? இது வந்துட்டு லைவ்ல பார்த்திருக்கோம். ஸோ அது வந்துட்டு இந்த வீடியோல தான் இருக்கு, பிளேலிஸ்ட்ல தான் இருக்கு. பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா 7 சப்ஜெக்ட்டுமே நான் ஒரே இதில் கொடுத்தேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுறதுக்காக தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நான் தனித்தனியாக எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து வந்து டே பார்க்க போறோம். தே ஹாவ். ஸோ தேக்கு என்ன ஹெல்பிங் வேர்ப் வரும்னு பார்த்தீங்கன்னா தேக்கும் ஹேவ்ன்ற ஹெல்பிங் வேர்ப் தான் வரும். ஓகேங்களா? ஐ வி யூ தே. ஸோ ஐ வி பார்த்துட்டோம், அதுக்கும் ஹேவ் தான் பார்த்தோம். யூ தேக்கும் ஹேவ் தான் பார்க்குறோம். ஓகேங்களா? தே ஹாவ் சீன் தி மூவி. ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட்ன்றது தேன்றது சப்ஜெக்ட், ஹேவ்ன்றது ஹெல்பிங் வேர்ப். இந்த இடத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது வேர்ப் 3. ஸோ இது வந்துட்டு சி ப்ரெசன்ட் டென்ஸ், சா பாஸ்ட் டென்ஸ், சீன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், சீயிங் அப்படின்றது present participle. ஓகேங்களா? செவன்த் ஒன் they have made the models. They have made the models. They have made the models அப்படின்னா அவர்கள் மாடலை உருவாக்கினார்கள். ஓகேங்களா? அவர்கள் மாடலை உருவாக்கினார்கள். they subject, have helping verb, made அப்படின்றது past perfect verb 3. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல verb வந்துட்டு first present verb வந்துட்டு make, past form வந்துட்டு made, past participle made, past present participle வந்து making. ஸோ நம்மளுக்கு இப்போ எடுத்துருக்கிறது வந்து made present participle. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 8th ஒன் பார்க்கலாம். Eighth one, they have done the work. அவர்கள் வேலையை முடித்து விட்டார்கள். அவர்கள் வேலையை முடித்தார்கள். ஓகேங்களா? ஸோ முடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி முடிக்கல. இப்போ எப்படி சொல்றேன்னா மார்னிங் முடிச்சாங்க, அவங்க வேலையை காலையிலேயே முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஏன்னா ஒரு டைமிங்கை மென்ஷன் பண்ணி காலையில முடிச்சிட்டாங்கப்பா, அவங்க வேலை வந்தாங்க காலையிலேயே இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு டைமிங். ஓகேங்களா? அப்போ வந்து அது வந்து பாஸ்ட் டென்ஸ் சொல்லலாம். இது வந்து டைமிங் கிடையாது. ஜஸ்ட் நவ் இப்பதான் முடிச்சிருக்காங்க, அவங்க வேலைக்குப்பா முடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன்னா அது ஜஸ்ட் நவ் இப்பதான் முடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேன்றது சப்ஜெக்ட், ஹேவ்ன்றது ஹெல்பிங் verb, டன்ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லைன்னா verb 3ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? verb 3 ஏன் சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் வந்து do அப்படின்றது present tense, didன்றது past tense, doneன்றது past participle, doing வந்துட்டு present participle. ஓகேங்களா? doingன்றது present participle. இதை வந்துட்டு verb 1, verb 2 அப்படியே ஆர்டரா பாத்தீங்கன்னா 1 2 3 போட்டேன்னா அப்படிதானே இருக்குது. அதனால தான் இதை verb 3ன்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஈஸியா உங்களுக்கு இது வந்து verb 1, verb 2, verb 3ன்னு சொல்றேன். அதே மாதிரி இது வந்து verb 4. ஓகேங்களா? ஸோ இப்போ 9th ஒன் பார்க்கலாம். 9th ஒன், they have taken it. They have taken it. அவர்கள் அதை எடுத்தார்கள், அவர்கள் அதை எடுத்து விட்டார்கள். தேன்றது சப்ஜெக்ட், ஹேவ்ன்றது ஹெல்பிங் verb, டேக்கன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், verb 3ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ டேக்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ், டுக்ன்றது பாஸ்ட் டென்ஸ். நம்ம ஆல்ரெடி யூக்கும் பார்த்தோம்ல, இதே எக்ஸாம்பிள் தான். டேக்கன் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், டேக்கிங் அப்படின்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ரெசன்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அந்த verb 3 தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ பேஜ் அப்படியே டர்ன் பண்ணதுனால அதோட ரிஃப்ளெக்ட் வந்து பின்னாடி இம்ப்ரெஷன் வந்துட்டு பின்னாடி தெரியுது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இதெல்லாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ 10th ஒன்று பார்த்துடலாம். they have, சேம் ரிப்பீட்டட் சென்டென்ஸ் தான் நான் பார்க்குறேன். they have gone to bed.
ஸோ தே ஹேவ் கான் டு பெட், அவர்கள் பெட்டிற்கு போய்விட்டார்கள். ஓகேங்களா? ஸோ தே ஹேவ் கான் டு பெட் அப்படின்னா அவர்கள் பெட்டுக்கு போய்விட்டார்கள். தேன்றது சப்ஜெக்ட், ஹேவ்ன்றது ஹெல்பிங் verb, கான்ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb 3. ஓகேங்களா? கோன்றது ப்ரெசன்ட் ஃபார்ம், வென்ட்ன்றது பாஸ்ட் ஃபார்ம், கான் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், கோயிங் அப்படின்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த இடத்துல கான்றதை நம்ம எடுத்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூ அண்ட் டே அப்படின்ற சப்ஜெக்ட் வச்சு பார்த்துருக்கோம். ஸோ யூ அண்ட் டேக்கு நம்ம என்ன ஹெல்பிங் verb யூஸ் பண்ணணும், ஸோ ப்ளஸ் என்ன verb யூஸ் பண்ணணும், மெயின் verb பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கணுமா, எதில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஒரு 5 சென்டென்ஸும் பார்த்துருக்கோம். ஸோ தே அப்படின்றதுக்கும் யூ அப்படின்றதுக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு எப்பெல்லாம் லைவ்ல போஸ்ட் பண்றேனோ அதெல்லாம் உங்களுக்கு டேரக்டா லிங்க் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், நோட்டிஃபிகேஷன்ல ஷோ ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஏ ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சுன்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஏ ஜெஸ்ஸி எஜுகேஷன். நீங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா இல்ல உங்க வீட்லயும் உங்க ரிலேட்டிவ்ஸ்லயே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜேஎஸ்ஏ ஜெஸ்ஸி எஜுகேஷன் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஏன்னா அதுல வந்து காம்படிஷனுக்கு தேவையான எஸ்ஏ ரைட்டிங், அவங்க ஸ்டடீஸ்க்கு தேவையான கட்டுரை எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், கட்டுரை, ஸ்பீச், நோட்டீஸ் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங், இது மாதிரி அவங்க கான்வர்சேஷன், அவங்க ஸ்டடீஸ்க்கு தேவையானது ஃபுல்லா நான் அதுல ரைட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த சேனலை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.